அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க ஒரு கேஸ் குடுத்திருந்தாங்க ஹைகோர்ட்ல. அந்த கேஸ்ல வந்து பார்க்கும்போது அவுட்கம் வந்து கொஞ்சம் டிவிக்கு அவங்களுக்கு ஷாக்கிங்காவும் இருக்கும். ஒரு அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாசிட்டிவாவும் இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹைகோர்ட் வந்து டிஜிபிக்கு ஒரு ஆர்டர் ஒண்ணு போடணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டிஜிபி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸ்க்கும் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்கணும். எப்படி எதுக்குன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து எல்லா மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் செய்யறாங்க. என்னென்ன டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீ பண்ணிட்டாரு. டிசம்பர் வரைக்கும் போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எல்லா டேட்ஸ் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தில் உள்ள எஸ்பிக்கு வந்து டிஜிபி அவங்க வந்து ஒரு ஆர்டர் கொடுக்கணும். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து விஜய் அவங்க சுற்றுப்பயணம் செய்ய வந்து அவருக்கான பர்மிஷன் வந்து அன்அப்பாலஜெட்டிக்கலா கொடுக்கணும். அதாவது வந்து என்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்கோ அதை வந்து கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க, பர்மிஷன்லாம் வந்து கொஞ்சம் எளிமையா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க. அதை இன்னைக்கு விசாரிச்சு ஹைகோர்ட் என்ன செய்யறாங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றாங்க. அதை நான் கடைசியில சொல்றேன் நான். இந்த தீர்ப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு அந்த இயரிங்க தள்ளி வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹைகோர்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஃபார்ம் பண்ணணும். என்னன்னா இப்ப ஒரு ஒரு கட்சி மாநாடு கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு வகையான ரூல்ஸ் கொடுப்பாங்க. நீங்க வந்து எல்லா கட்சி மாநாடுக்கு சமீபத்தில் நடந்த எல்லா கட்சி மாநாட்டுக்கும் அந்த கொடுத்த கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து நீங்க போய் பாருங்க. இந்த மாநாடு முந்தானத்து நடந்த மாநாட்டிலையும் சேர் திருட்டு நடந்திருக்கு. அது நம்ம வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம். சேரை வந்து தலைமையில வச்சுட்டுலாம் போனாங்க. அதுல நம்ம பார்த்தோம். இந்த மாநாடுல சேரை உடைச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அந்த சேரை வந்து சப்ளை பண்ணவங்களுக்கு சேருக்கான நஷ்டம் இருக்கதான் செய்யுது. சேர் உடைச்சா ஒன்றும் பண்ண முடியாது. சேர் தூக்கிட்டு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் பிளாஸ்டிக் போட்டா ஒரு 2 ரூபானா ஒரு கிலோக்கு மிச்சம் வரும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லலாம். இதை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஆனா அந்த மாதிரி சேர் போச்சுன்னா கொஞ்சம் கூட ரெக்கவரே பண்ண முடியாது. அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இப்போ வந்து எல்லா கட்சி மாநாடுக்கு வந்து போலீஸ் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கறப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கைட்லைன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க. ஏதாவது கட்சி மாநாடு நடக்க போகுது அப்படின்ற பட்சத்துல இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து எல்லா கட்சியில உள்ள மாநாடுக்கும் செல்லுபடியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுங்க. ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டு 24ஆம் தேதி வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம பார்க்க வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தான். தமிழக வெற்றி கழகம் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க இந்த எதிர்பார்த்து கேஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது அவருக்கே தெரியுமான்னு சொல்லி தெரியல. ஆனா இதை எதிர்பார்த்து கூட கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு முன்னாடி கேஸ் போட்டப்பலாம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான தீர்ப்பா இருக்கு. டிஃப்ரெண்டானா கொஞ்சம் நல்ல தீர்ப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இது நடக்குன்ற பட்சத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய கட்சி மாநாடுகள்லாம் வந்து கொஞ்சம் நல்லதா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க வந்து ஹைகோர்ட் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்க மாதிரி நம்ம பாக்குறோம். என்னன்னு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து 5 மணி நேரம் ஆகிறதுக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ் வந்து போறதுக்கு என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் வந்து பஸ் முன்னாடி வந்து நின்னுட்டாங்க. அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி அந்த டிராவல் பண்றதுக்குள்ள டைம் ஆகிடுது அப்படின்னு சொல்றாங்க. வந்து அவங்க கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு மாநாடு நடத்த வரீங்க, உங்களோட ஃபேன்ஸா இருக்காங்க, உங்களை பாக்குறதுக்காக வராங்க. அப்ப நீங்க சொல்றதை கேட்கணும்ல, நீங்க நகர சொன்னா நகர மாட்டாங்களா? இப்ப வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஒண்ணு வந்தது நம்ம பார்த்தோம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அது புகுந்து வந்தது நம்ம சொல்லி பாக்குறோம். அந்த ஆம்புலன்ஸ்ல யார் இருக்காங்களா இல்லையா? ஏடிஎம்கே நடந்த மாநாட்டுல ஒரு கூட்டத்துல வந்து ஆம்புலன்ஸ் வந்தது. அந்த ஆம்புலன்ஸ் வந்து நீங்க என்னப்பா யாருப்பா அது பேஷண்டே இல்லையா? என்னப்பா நீ பேஷண்டே இல்ல, ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்பர் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட செய்யலாம, ஆம்புலன்ஸ் வருதா சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. தமிழக வெற்றி கழகத்தோட ஃபேன்ஸுக்கு வந்து அந்த விஜய் அவங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து அவங்க வந்து நினைவோட தான் இருக்காங்க. இங்க ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸ் வந்து தடுத்து வச்சா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேஸ் போடுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு சோசியல் மீடியா வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேஸ் வாங்குவாங்க அப்படின்றதுனால அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒருத்தர் கூட வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸே பண்ணாம ஆம்புலன்ஸ் போக விட்டுறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவங்களோட வண்டி போகும்போது மட்டும் முன்னாடி வந்து நின்னுக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் ஒரு ஜங்ஷனுக்கு வந்து அந்த ரவுண்டா வந்து அந்த ஸ்டீல் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த விஜய் அவங்க வந்து கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் நிறைய ஏகப்பட்ட செருப்பு வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அந்த வீடியோஸ்லாம் நான் மேல வைக்கிறேன் பாருங்க. வந்து பப்ளிக் டேமேஜ் ஒன்று இருந்திருக்கு. ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்த போறாங்க, ஒரு ரேலி நடத்த போறாங்க. பிஎம் மோடியே வந்து ரேலி நடத்துறாங்கன்னா கூட பிஜேபி கிட்ட வந்து காசு வாங்கணும் அப்படின்றதுதான் அதுக்கான பொருள். விஜய் அவங்களுக்கு தான் அந்த கோர்ட் வந்து இந்த மாதிரி குட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து நாளைக்கு பிஎம் மோடியே வந்து ஒரு ரேலி வந்து நடத்த போறாங்க அப்படின்னா ஒரு சைதா பட்டேல் வந்து ஒரு மேடவாக் வரைக்கும் ஒரு ரேலி நடத்த போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வகையில என்ன பிக்ஸட் டெபாசிட் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி அந்த பிக்ஸட் டெபாசிட்டை கேட்டு அந்த பிக்ஸட் டெபாசிட் வாங்கி வைங்க. இந்த ராலி வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு டேமேஜ் பப்ளிக் டேமேஜ் வருதுன்ற பட்சத்தில் இதுல இருந்து டெலிட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி
சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த 7 கிலோமீட்டர் வந்து 5 மணி நேரத்துல கடக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கண்டிப்பா கூட்டம் இருந்திருக்கு. ஆனா இது விஜய் அவங்க சொல்லி கொஞ்சம் தள்ளுங்கப்பா, தள்ளுங்கப்பா. டயத்துக்கு போகணும்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அப்புறம் நகர்ந்து தான் போயிருக்க போறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆர்டிஃபிஷியலா கொஞ்சம் 7 மணி நேரம், 5 மணி நேரம் ஆச்சு, 6 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்காகவே அப்படி பண்ணிட்ட மாரி தான் எனக்கு தோணுது. அது என்னோட கருத்து. நம்ம ஓப்பனா சொல்லியிருக்கோம். ஸோ உங்களோட கருத்து என்னன்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.